செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கண்ணப்பர்திடல் பகுதியில் வீட்டுமனை பட்டா கோரி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய நேரலை காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். போராட்டக்காரர்களின் கோரிக்கை என்ன? அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில இன்று 114 பேருக்கு தலைமையில இன்று மாநகராட்சி சார்பாக 114 பேருக்கு 14 குடும்பத்துக்கு வீட்டுமனை பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உண்மையான கண்ணப்பர்திடலில் போராடியவர்கள் நாங்கள். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது. எங்களுக்கு வீடு கொடுக்கவில்லை என்பதை சொல்லி இங்க கண்ணப்பர்திடல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை தற்போது காவல்துறை கைது செய்து வருகிறது. இருந்த போதும் அவர்கள் தங்களது போராட்டங்கள் நியாயமான கோரிக்கையை வைத்திருக்கிறோம். எனவே அவர்கள் எங்களுக்கான வீடுகள் கொடுக்க வேண்டும். உண்மையான கண்ணப்பர்திடலில் இருக்கும் மக்கள் நாங்கள் 40 ஆண்டு காலமாக இருந்து வருகிறோம். ஆனால் எங்களுக்கு வீடு கொடுக்கவில்லை. மாற்றாக வேற ஒரு எங்களுக்கு வீடு கொடுக்காமல் இருப்பதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுக்கும் வீடுகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி 100க்கும் மேற்பட்டோர் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையிடம் தள்ளுமுள்ள. அதைத் தொடர்ந்து சாலை மறியல் என இருந்தது. தற்போது காவல்துறை அவர்களை கைது செய்தும் வருகிறது. மிக ஒரு என்னக்கா பிரச்சனை? ஏன்னா நீ வந்து எங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க சார். இது வரைக்கும் எங்க வீடு எங்களுக்கு கொடுக்கல. 3 வருஷம் அது போட்டோ எடுத்து எங்களுக்கு 2021 போட்டோ எடுத்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு வீடு ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. வந்தாங்க அமைச்சரை இட்டுன்னு உள்ள வராங்க. வந்து அவர் என்ன உங்களுக்கு சொல்றாரு, நான் பார்த்து உங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொன்னார் எம்எல்ஏ. இது வரைக்கும் ஒரு பதிலும் கிடையாது. வந்து அப்படியே போயிட்டாங்க எல்லாருமே. இன்னும் மேல வந்து எங்களை யாரையும் பார்க்கல. உள்ள எப்படி இருக்குதுனால வரும் அதெல்லாம் யாருமே இல்ல. இப்போ இன்னைக்கு வீடு கொடுத்தவங்களும் கண்ணப்பர்திடல்ல இருந்தவங்க தானே? கண்ணப்பர்திடலே கிடையாது சார். எங்க ஏரியா பேரை வச்சு அவங்களுக்கு வீடு கொடுத்துக்கிறாங்க. இன்னும் எங்க ஏரியாவுக்கு இன்னும் ஒரு வீடும் கொடுக்கல. ஆனா எங்க ஏரியா பேரை வச்சு அவங்களுக்கு வீடு கொடுத்துக்கிறாங்க. என்ன கோரிக்கை வேணும்னு சொல்றீங்க? என்ன பண்ணுங்க? வீடு வேணும் கேக்குறீங்க சார். அத்தாச்சுன்னு கேக்குறீங்க. அந்த அத்தாச்சு எல்லாமே சார். நாங்க 45 லட்சம் இருக்கிறோம். 45 லட்சம் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே நன்றி சுபாஷ். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.